வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டென்சஸை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, டென்சஸ்க்குன்னு நம்ம எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஒரு 40 வீடியோஸாவது நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்த டென்சஸ் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 22 வீடியோஸ் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ரீசெண்டாக கூட டென்சஸ் ரீகேப் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டோம். ஒரு ப்ளேலிஸ்ட் ஒன்று அப்லோட் பண்ணோம். அதில் ஒரு 8 வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டென்சஸ் இன் 5 மினிட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சிங்கிளாக டென்சஸை பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அப்புறம் ஒரு வீடியோவில் அப்படியே ஆல் டுகெதராக சேர்த்து ஒரு ரீகேப் மாதிரி பார்க்குறது. அதே மாதிரி டென்சஸ் பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதான் எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி மோர் தென் 40 வீடியோஸ் கிட்ட நம்ம பார்த்துருந்துருப்போம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பண்ண போகிற டெஸ்ட் ஆக்டிவிட்டியை கண்டிப்பாக உங்களால் 12 அவுட் ஆஃப் 12 உங்களுக்கு எடுக்க முடியும். ஒரு 12 சென்டென்சஸ் மட்டும் நம்ம இதில் பார்ப்போம். பிஃபோர் தட் லாஸ்ட்டாக ரீசெண்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் கேட்டிருந்தேன், எலெக்ஷன் கிட்டக்க வரப்போகுது, அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னு. அதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன் இஸ் அரவுண்ட் த கார்னர் அப்படின்னு சொல்லலாம். அரவுண்ட் த கார்னர் அப்படிங்கிறது ஒரு இடியம். ஒரு விஷயம் ரொம்ப பக்கத்தில், வெரி நியர், க்ளோஸாக வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் நாம் இந்த அரவுண்ட் த கார்னர் அப்படிங்கிற ஒரு இடியம் பயன்படுத்தலாம். ஓகேவா? த எலெக்ஷன் இஸ் அரவுண்ட் த கார்னர். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் கவுண்டர் அட்டாக் அப்படின்னு ஒரு வொக்காபுலரி ஒன்று கொடுத்துருந்தேன். அதுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லுங்கள், நல்ல பெஸ்ட்டாக இருக்கிற சென்டென்ஸை நான் நம்மளுடைய வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஆன்சர்ஸ் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தீங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா, அதில் தமிழ் மலர் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு ஒரு சென்டென்ஸ் காமெண்ட்டில் லீவ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஏல் பல்கலைக்கழகத்தில் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் நம்மளுடைய அறிஞர் அண்ணாதுரை இருக்காங்க இல்லையா? ஸோ அவர் ஏல் பல்கலைக்கழகத்தில் ஒரு உரையாடல் ஒன்று நடந்தது. அப்போ அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அதெல்லாம் வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணி, இவருக்கு இங்கிலீஷே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவரை மாக் பண்ணாங்க. அப்போ அவர்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்களாம், பிகாஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை கண்டினியூவாக ஒரு 3 டைம்ஸ் வர மாதிரி வச்சு நீங்கள் சென்டென்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. அதில் திரு அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் சொன்ன சென்டென்ஸ் தான், அதை தான் மேற்கோள் காட்டி இவங்க அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு காமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நான் படிக்கிறேன், பாருங்கள். குட் ஈவினிங் மேம். நோ சென்டென்ஸ் கேன் end with because is a conjunction. Above sentence was the counterattack given by அறிஞர் அண்ணா in the middle of the England students. இது அவங்க அப்பா அவங்க கிட்ட சொன்ன விஷயமா, அதை அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த இது உங்களுக்கு வாக்கியம் புரிஞ்சதில்லை. நோ சென்டென்ஸ் கேன் end with because is a conjunction. எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு பாருங்கள். கண்டினியூஸாக 3 டைம் அந்த பிகாஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி அவர் இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணார். ஏன்னா அவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்காக தான் சொல்லுவாங்க, நார்மலாகவே சொல்லுவாங்கல்ல, டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா, ஐ ஆல்சோ அக்ரி வித் தட். டோன்ட் கோ பை த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஆஃப் த பீப்புள். ஐ டோன்ட் திங்க் சம் பீப்புள் ஆர் பிஹேவ் லைக் தட். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் thinks that if the person wears some traditional dresses or dresses in a simple manner, they think that they do not know English like that. I can't understand why people judge by the dress they wear. எனக்கு புரியவே இல்லை, அந்த போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு எப்படி ஒருத்தவங்களுடைய குணாதிசயங்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், இவங்களுக்கு இது தெரியாது அப்படிங்கிறத கணிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியல. எனிவே, உண்மையாகவே இந்த சென்டென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, அவங்க கொடுத்துருந்தது. அதை தான் உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த டாஸ்க் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஐ டேஷ் டு மை ஹோம் டவுன் லாஸ்ட் வீக் டு காஸ்ட் மை vote. போன வாரம் ஓட்டு போட நான் என் ஊருக்கு போனேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இதோட ஆப்ஷன்ஸ் என்னவாக இருக்கும்? ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? வெண்ட், கோ, வில் கோ, லாஸ்ட் வீக் அப்படின்னு வந்திருக்கு, ஒரு கீவேர்ட் வந்திருக்கு. என்னவாக இருக்கும் இதோடைய ஆன்சர்? ஐ வெண்ட் டு மை ஹோம் டவுன். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள். She dash an iPhone last Sunday. ஆன்சர் என்னவாக இருக்கும்? has bought, bought. சில பேர் இந்த பாட்டுக்கும் ப்ராட்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. பை, பாட் வாங்கிறது. bring, brought, bring கொண்டு வருதல். ஓகேவா? she
டேஷ் அண்ட் ஐஃபோன் லாஸ்ட் சண்டே. இந்த சண்டேலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் இதெல்லாம் வந்து ப்ராப்பர் நவுன். ஸோ கேபிட்டல் லெட்டரில் இனிஷியல் கேஸ் தான் யூஸ் பண்ணணும். அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஷீ பாட் தானே சொல்லியிருக்கீங்க எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த ரெண்டும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது ஹோலாக முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷி பாட் அண்ட் ஐஃபோன் லாஸ்ட் சண்டே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கம் ஆன் லெட் அஸ் ப்ளே. வா நம்ம விளையாடலாம். கம் ஆன் லெட் அஸ் ப்ளே, நம்ம விளையாடலாம். சாரி ஐ காண்ட், ஐ ஹாவ் எக்ஸாம்ஸ் திஸ் வீக். இல்லை என்னால் முடியாது, ஏன்னா எனக்கு இந்த வாரம் எக்ஸாம்ஸ் இருக்குது. we will play next week, by then my exams. நம்ம வந்து அடுத்த வாரம் விளையாடலாம், அதுக்காட்டி என் எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிரும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார பேசிக்கிறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க கம் ஆன் லெட் அஸ் ப்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க சாரி ஐ காண்ட், ஐ ஹாவ் எக்ஸாம்ஸ் திஸ் வீக். we will play next week, by then my exams. இல்லை இப்போ என்னால் வர முடியாது, ஏன்னா எனக்கு இந்த வாரம் எக்ஸாம் இருக்குது, அதுக்காட்டி என் எக்ஸாம் முடிஞ்சிரும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? my exams will have finished இல்லையா? மை எக்ஸாம்ஸ் வில் ஹாவ் ஃபினிஷ்டு, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுக்காட்டி என்னுடைய எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிரும், நம்ம அடுத்த வாரம் விளையாடலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதே மாதிரி சென்டென்ஸ்லாம் சாதாரணமாகவே இப்போதைக்கு பேசி பாருங்கள். பை தென் அப்படிங்கிற ஒரு வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து டே டு டே லைஃப்பில் கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பாருங்கள். நான் வரத்துங்காட்டியும் அதுக்குள்ளே வந்து அந்த வேலை முடிஞ்சிடுச்சு, நான் வரத்துங்காட்டியும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா, பை தென் டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க், அதுக்காட்டி நீங்கள் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக கேட்போம் இல்லையா? அதேமாதிரி நிறைய சென்டென்சஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த கன்சர்ட் டேஷ் அட் 7 PM. த கன்சர்ட் ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ சிம்பிள். த கன்சர்ட் starts. The concert starts at 7 PM. Starts. Okay. Next one பாருங்க. I am waiting for you. Identify the tense here. What type of tense is it? இது என்ன tense? What type of tense is it? Present tense ஆ, present continuous ஆ, இல்லை present perfect continuous ஆ? present continuous. ஏன்னா இங்கே வந்து நம்ம டைமிங்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல இல்லையா? ஸோ அப்போ இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். while the politician dashed his speech, someone threw a stone at him. while the politician dashed his speech, someone threw a stone at him. அந்த அரசியல்வாதி வந்து பேசிகிட்டு இருந்தபோது யாரோ ஒருத்தர் வந்து அவர் மேலே வந்து கல்லை தூக்கி எறிந்தார். இதுக்கு நம்ம என்ன ஒரு ஆன்சர்? while யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ கண்டினியூஸ் ஃபார்ம் தான், ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரும். அது கிளியராக இருக்குது. என்ன வாட் கைண்ட் ஆஃப் ஆன்சர் இதில் வரும்? என்ன ஆப்ஷன் வரும்? was making இல்லையா? ஸோ while the politician was making his speech, someone threw a stone at him. அந்த அரசியல்வாதி பேசிகிட்டு இருந்தப்போ யாரோ ஒருத்தர் வந்து கல்லை தூக்கி அவர் மேலே எறிந்தார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். he dashed a snake while he was walking in the forest. அவர் வந்து ஃபாரஸ்ட் வழியாக நடந்து கொண்டிருந்த பொழுது அவர் வந்து என்னத்தை பார்த்தாரு அப்படின்னா ஒரு பாம்பை பார்த்தார். அது நம்ம எப்படி சொல்லலாம்? he dashed a snake while he was walking in the forest. என்ன ஆப்ஷன் வரும்? saw, see, was seeing. என்ன வரும்? he saw a snake. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். what time dash the train dash. இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு கண்ணை மூடிட்டு தெரிஞ்சிடணும். what time does the train leave? ட்ரெயின் வந்து எப்போ புறப்படும்? how much does it cost? இதோடைய விலை எவ்வளவு? இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ரொம்ப பேசிக்காக டிஃபால்ட்டாக நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதோடைய ஆன்சர்ஸ்லாம் நம்ம அப்படியே டக்குன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இதுக்கு அதனால தான் ஆப்ஷனும் ரெண்டே ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருந்தேன். வாட் டைம் டஸ் த ட்ரெயின் லீவ்? தட்ஸ் இட். அவ்வளோதான். இது வரைக்கும் அவுட் ஆஃப் 8ல் எவ்வளோ வந்து எல்லோரும் கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டாக தான் சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக எனக்கு காமெண்ட்டில் உங்களுடைய ஸ்கோரை கொடுங்க. இன்னும் ரிமைனிங் அந்த 4ஐயும் பார்த்துடலாம். Before he entered his house, his mother dashed the door. Locked, had locked, locks. அவர் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே அவங்க அம்மா வந்து கதவை பூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷன், ஏர்லியராக நடந்த ஆக்ஷனுக்கு நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வந்து had locked. had locked. Before he entered his house, his mother had locked the door. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். she dashed her finger while she dashed dinner.
அவள் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தபோது அவளுடைய ஃபிங்கரை வந்துட்டு அவள் கட் பண்ணிக்கிட்டா. இதுக்கு என்ன வரும்? ஆப்ஷன்ஸ் என்ன வரும்? ஷீ கட் ஹர் ஃபிங்கர் while she was preparing dinner. கட் நம்ம பார்த்தோம் இல்லையா, நியூட்ரல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸில் பார்த்தோம்ல, கட் புட் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ அப்போ ஷி கட் ஹர் ஃபிங்கர் while she was preparing dinner. I dash here since 2010. 2010 நான் இங்கே வாழ்ந்து வருகிறேன். I have lived here since 2010 அப்படின்னு சொல்லலாமா? I have been living here since 2010. 2010 நான் இங்கே வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். ஸ்டில் இன்னமும் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படி சொல்லலாமா? இல்லை ரெண்டுமே வராதா? ரெண்டுமே வருமா? ஆன்சர் என்னவாக இருக்கும்? போத் ஏ அண்ட் பி. இதை நீங்கள் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லேயும் சொல்லலாம். சின்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்டு தான். இதே சென்டென்ஸை நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் சொல்லலாம். பட் என்னென்னா இப்போ தமிழில் மீனிங் பாருங்கள். ஐ ஹாவ் லிவ்டு ஹியர் சின்ஸ் 2010னா 2010 நான் இங்கே வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் பீன் லிவிங் ஹியர் சின்ஸ் 2010னா 2010 நான் இங்கே வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இன்னும் ரெண்டு சென்டென்ஸுக்குமே மீனிங் நீங்கள் ஸ்டில் அந்த இடத்துல தான் இருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர்ஸ் வந்து போத் ஏ அண்ட் பி. நீங்கள் இதே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வேணாலும் கொடுக்கலாம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வேணாலும் கொடுக்கலாம். போத் யுவர் ஆன்சர்ஸ் ஆர் ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ வில் பி பிளேயிங் டென்னிஸ். ஐ வில் பி பிளேயிங் டென்னிஸ். வாட் கைண்ட் ஆஃப் டென்ஸ் இஸ் இட்? ஐடென்டிஃபை த டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இதான் இதோடைய ஆன்சர்ஸ். ஓகேவா? தட்ஸ் இட். எனக்கு தெரிஞ்ச இந்த டெஸ்ட் ஆக்டிவிட்டி உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் வீடியோ. வி வில் மீட் யூ சூன்.